என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உபாகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், அவன் வேலை செய்கிற நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். முதலாளிகளே, உங்களை நோக்கித்தான் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு நியாயமான முறையில், நேர்மையான முறையில் சம்பளத்தை கொடுங்க. ஆனால் இன்றைக்கு பல முதலாளிகள் அல்லது அவர்களால் பணியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? தங்க பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அல்லது தங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு மேன்மையும் தங்களுடைய நிறுவனத்தில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களை நசுக்க ஆரம்பிப்பாங்க. மிக குறிப்பாக எதில் நசுக்க ஆரம்பிப்பாங்க தெரியுமா? அவங்க சம்பள உயர்வை சரியாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதையெல்லாம் குறைத்து 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 காட்டி நிர்வாகத்துக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை காட்டுவது போல அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், உங்களிடத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நியாயமான சம்பளத்தை சரியாக கொடுங்க. அது உங்களுக்கே நன்றாய் தெரியும். இவ்வளோ உழைத்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம இப்படி ஒரு குறைவான ஒரு சம்பளத்தை கொடுக்குறோமே, இது சரிதானான்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பி பாருங்கள். அவர்களை நீங்கள் சுரண்டி எடுக்கிற எந்தவித வருமானமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையாது. அவர்கள் தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிப்பார்கள். ஆண்டவரே, நான் இவ்வளோ உழைத்து இருக்கிறேன், ஆனால் என்னுடைய உழைப்பை இப்படி சுரண்டி கொண்டு இருக்கிறாங்களே, எனக்கு ஏற்ற ஒரு ஊதியத்தை தரல, ஏதாவது ஒரு காரணம் காட்டி இந்த சேலரியில் இது கட்டு, இந்த இன்க்ரிமெண்ட்டு கட்டுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தில் என்னை இப்படி வஞ்சித்து கொண்டே இருக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறது உங்களுக்கு கேடாய் அமையும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், உங்களிடத்தில் வேலை செய்கிறவங்க மனமகிழ்ச்சியோடு கூட மன நிறைவோடு கூட வேலை செய்யத்தக்கதாய் அவளுக்கு நிறைவான ஒரு ஊதியத்தை கொடுக்க ஆரம்பியுங்கள். எந்த வகையிலும் அவர்களை வஞ்சிக்காதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் மனம் குளிர நீங்கள் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாய் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.